10 விவசாயிகள் வந்து 21 நாளில் ஒரு நிலத்தை வந்து உழுது முடிக்கிறாங்க. அதே நிலத்தை வந்து 14 விவசாயிகள் உழுதா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து தப்பு. இங்கிலீஷில் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு, அதாவது எத்தனை நாளுக்கு முன்னாடியே முடிப்பாங்கன்றது தான் கேள்வி. அதாவது இங்கே ஒரு டேஸ் இருக்கு இல்லையா, இந்த 14 விவசாயிகள் செஞ்சால் அவங்க ஒரு டேஸ் கிடைக்கும் இல்லையா, அது எடுத்து நம்ம கழிக்கணும். கழிச்சா வர ஆன்சர் தான். அதாவது எத்தனை நாள் குறையும், அதான் எத்தனை நாள் வந்து குறையுன்றது தான் கேள்வி. சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆட்கள் நாட்கள் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். மென்னு, டேஸு, ஹவர்ஸு இந்த சைடும் அதே தான் வரும். இங்கே எந்த டேட்டா இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 10ன்னு இருக்கு இல்லையா, 10 விவசாயிகள் தான். M1 வந்து 10, M1 10. அப்புறம் டேஸ் வந்து எவ்வளோ, 21. ஓகேவா. அப்புறம் அவர் எதுவும் இல்லை இல்லையா, அப்போ இது வந்து விட்டுடலாம். இந்த பக்கம் நான் வரும் M2க்கு வந்து 14 வரும், 14. அப்புறம் எத்தனை நாட்கள், இந்த நாள் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். D2 வந்து கண்டுபிடிக்கணும். M2 வந்து 14, H2லாம் வந்து கொடுக்கல. ஒர்க் டன் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஒர்க் டன் நம்பர் எதுவும் கொடுக்கல, ஒரே நிலம் தான், ரெண்டு வந்து ஒரே வேலை தான். இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். 10 பேர் 21 நாளில் முடிக்கிறாங்க, 14 பேர் எத்தனை நாள் முடிப்பான்றது தான் கேள்வி. ஆனால் இந்த ஃபார்முலா தான் இது. நீங்கள் வந்து டேரெக்டாக இதை வந்து எழுதிக்கலாம். இந்த சம்முக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்பைடர் சம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சிலந்தி வந்து இவ்வளோ பின்னுது, இவ்வளோ சிலந்தி வந்து எத்தனை நாள், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதேமாதிரி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சாப்பாடு இருக்குது, இவ்வளோ பேர் இருந்தால் எவ்வளோ நாளைக்கு அந்த சாப்பாடு இருக்கும், அதெல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக இந்த மெத்தடில் இருந்தாலே ஆன்சர் வந்துடும். இது வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள் ஆச்சுன்னா 2 டைம் வரும், இது 3 டைம் வரும். 2 டேபிள் ஆச்சுன்னா இது 1, இது வந்து 5, இது வந்து பிறகு என்ன வரும், 15 நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் வந்து இங்கே கீழே 15ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷனில். தமிழ் படி பார்த்தா இது 15 தான், ஆனால் இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக், இங்கிலீஷில் தான் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ நாள் முன்னாடியே முடிப்பாங்க இல்லை, அதாவது வந்து எவ்வளோ நாள் குறையும் நமக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு. ஏற்கனவே இவங்க 21 நாளில் முடிக்கிறாங்க, 14 பேர் சேர்ந்தால் 15 நாளில் முடிக்கிறாங்க. 2 கழிச்சா என்ன ஆகும், நமக்கு 6 நாளுக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிடும். அதுதான் அர்த்தம். 6 தான் வந்து ஆன்சர்.